ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. முதலாவது, ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி, ஏன் தம்மை பின்பற்றும்படி சொன்னார் என்றால், கால் டு சால்வேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படும்படி தன்னை பின்பற்றும்படியாய் அழைத்தார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட தன்னை பின்பற்றும்படி அழைத்தார். எழுதி கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட தன்னை பின்பற்றும்படி அழைத்தார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட தன்னை பின்பற்றும்படி அழைத்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். என்னங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க எல்லாருமே? சத்தமே வர காணுமே. நல்லா ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். வெயில் உங்களெல்லாம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுச்சா? 10 மணி கூட ஆகலையே இன்னும். அப்போ இன்னும் மீதம் இருக்கிற 4 மணி வரைக்கும் என்ன எப்படியா பாடி தாங்குமா? நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றும்படியாய் அன்றைக்கு ஜனங்களுக்கு அறைகூவல் விட்டார், அழைத்தார். ஏன் அழைத்தார்? ஜனங்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படியாய், ஜனங்கள் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவானவர் தம்மிடத்தில் ஜனங்களை அழைத்தார். The first reason to follow Christ, இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றுவதற்கான மிக முக்கியமான பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய ஆத்தும மீட்பு, ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி சத்தமா. ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சீஷர்களை அவர் அழைத்தார். அவர்கள் வலைகளை கழுவி கொண்டு மீன்களை பிடித்து வந்து வலைகளை எல்லாம் கழுவி அவைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அதன் பின்பதாக பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை அழைத்தார். யோவான் 1 அதிகாரத்தின் 43 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தம்மை பின்பற்றும்படி என்னை பின்பற்றி வா என்று பிலிப்புவை அழைத்தார். வாசிப்பா. அழைத்தார். மத்தேயு 9:9 லேவி என்கிற மனிதனை அழைக்கிறார். அந்த லேவி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மத்தேயு என்பவருடைய பெயர் தான் லேவி. பாருங்க, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மனிதர்களை எல்லாம் அழைக்கிறார். பேதுருவை அழைக்கிறார், யாக்கோபுவை அழைக்கிறார், யோவானை அழைக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், மத்தேயுவை அழைக்கிறார், பிலிப்புவை அழைக்கிறார். எடுத்த உடனே இவர்களை எல்லாம் அப்போஸ்தலர்களாக சீஷர்களாக அழைக்கிறாரா? இல்லை. இவர்களை எல்லாம் எதற்கு முதலாவது அழைத்தார்? இவர்கள் எல்லாம் தாம் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் முதலாவது அழைக்கிறார். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுக்க போகிறேன், நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன். அதன் பின்பதாக உங்களை நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன், என்னுடைய ஊழியர்களாய் மாற்றப் போகிறேன் என்று அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். நேற்றைய தினத்தில் குடும்ப கூடுகையில் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தேன். மத்தேயு 11:28 வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்துல வாங்க, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாங்க, என்னிடத்துல வாங்க. ஏன் அழைக்கிறார் ஆண்டவர்? எதற்காக இளைப்பாறுதல் கொடு. என்ன இளைப்பாறுதல்? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவ பாரங்களை எல்லாம் நீக்கி அந்த மனிதன் மீது இருக்கிற எல்லா விதமான தேவனுடைய கோபாக்கினையை எல்லாவற்றையும் நீக்கி அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு ஈவை கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார். ஏன் தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார்? நம்ம ஏன் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அவர் ரட்சிக்கப்படும்படியாக. ரட்சிப்பு அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வேறொரு வழி இல்லை. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட இயேசுவானவர் மட்டுமே வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழின்னு சொன்னார்ல, எங்க போறதுக்கான வழி? பிதாவினிடத்தில் போவதற்கான வழி, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கான வழி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வழி இயேசுநாதர் மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
அப்போஸ்தலர்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசித்து காண்பிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்க வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமானால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமானால் இயேசுவானவர் மூலமாக தான் ரட்சிப்பு. இயேசுதான் ரட்சிப்புக்கான வழி. சீஷர்கள் ஆணித்தனமாய் அதை போதிக்கிறார்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? ரட்சிக்கப்படும்படியாய் அழைக்கிறார். இயேசுவானவர் அழைக்கிறார். இன்னைக்கு நாங்களும் அழைக்கிறோம். சபைக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, மனம் திரும்புங்க. ஏன் அழைக்கிறோம்? ஆண்டவர் அழைத்ததான நோக்கம்தான். கர்த்தர் ஏன் அழைத்தார் ஜனங்களை? மத்தேயு மார்க்கு 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிங்க. மார்க்கு 1வது அதிகாரத்தின் 15வது வசனம். வேகமாக எடுத்து புரட்டுறீங்களா? மார்க்கு 1:15. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமென். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசுவானவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். ரட்சிக்கப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். மத்தேயுவில் வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அப்போ கவனிங்க, இயேசுவானவருடைய முதல் பிரசங்கமே இந்த பூமியில், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவருடைய முதல் பிரசங்கமே என்னன்னு சொல்லிங்கன்னா, மனம் திரும்புங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பி தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்கிற ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை பெற்றுக்கொள்ளும்படியா என்னை பின்பற்றி வாங்க. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரம் சுமக்கிறவர்களே, அக்கிரமங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. உங்களுடைய பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி உங்களுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு என்கிற மகா உன்னதமான ஒரு ஈவை உனக்கு கொடுக்க போகிறேன், என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவர் வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப குள்ளனாய் இருந்தபடினால கூட்டத்தில் இயேசுவானவர் வரும்பொழுது அவரை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமானால் நல்ல வியூ இருக்கக்கூடிய தெரியக்கூடிய ஒரு இடத்துல நான் போய் என்ன பண்ணணும்னா உட்கார வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசுவானவர் வந்தால் நான் அவரை பார்த்தால் போதும் என்று அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் அந்த வழியாய் வந்தார். திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வருகிறது. இயேசுவானவர் அந்த மரத்தின் அருகே நின்று என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை அழைக்கிறார். அந்த மனிதன் யார் என்று சொல்லி கேட்பீர்களானால் சகேயு. சகேயுவை அழைக்கிறார். சகேயுவே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு வரணும். சகேயுவே இறங்கி வான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? இறங்கி வந்து ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆண்டவரை அவருடைய வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போன பொழுது இயேசுவானவர் இந்த சகேயுனுடைய வீட்டில் இருந்த பொழுது சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே ஒருவேளை நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் நான் வட்டிக்கு மன்னிக்கணும், அநியாயமாய் நான் வரி வசூல் செய்திருப்பேனே, ஆனால் நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினேனோ அவர்களிடத்தில் நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறான், மனம் திரும்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது?
சொல்லுங்க, என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவானவர் எதற்கு நம்மை அழைக்கிறார்? இயேசுவானவர் சகையுவை அழைக்கிறார். சகையுவே வா, உன்னுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ, நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். எதுக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும்? உனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, உன்னுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சகேயு தன்னுடைய வீட்டை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தான். நடந்தது என்ன? சகேயு மனம் திரும்பினான். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுடைய பிள்ளையாய் இருக்கிறானே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி நம்மை அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஏன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும்? நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஏன் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? நாம் ரட்சிக்கப்படும்படியாய், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாய் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. The reason and the purpose we follow Jesus Christ to inherit salvation, நம்முடைய ஆத்துமா மீட்படைய, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அப்ப ஆண்டவர் அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார்? அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவரை விசுவாசித்து, சிலுவையில் அவர் செய்த காரியங்களை எல்லாம் விசுவாசித்து, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டின வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இன்னும் ரட்சிக்கப்படாத யாராவது இருக்கிறீங்களா? இன்னும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை விசுவாசிக்காத, பின்பற்றாத யாராவது இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆத்துமா மீட்படைய வேண்டுமானால் இந்த காலை வேளையில் இயேசு உங்களை அழைக்கிறார், தம்மை பின்பற்றும்படியாய் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜீசஸ் கால்ஸ் யூ. இயேசு உங்களை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? உங்களை ரட்சிக்கும்படியாய், உங்களுடைய ஆத்துமாவுக்கு மீட்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? என்னை பின்பற்றி வா என்று இயேசுவானவர் அழைக்கிற அழைப்பு, அது எதற்கான அழைப்பு? அது எப்படிப்பட்ட அழைப்பு என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், முதலாவது நம்ம பார்த்தோம், அது நாம் ரட்சிக்கப்படும்படியாய் விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. நாம் ரட்சிக்கப்பட இயேசுவை பின்பற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட போதாது, நான் ரட்சிக்கப்பட இயேசுவை பின்பற்ற வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்படணும்னா இயேசுவை பின்பற்றணுமா? ஐயா, இயேசுவை பின்பற்றணும். இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமம் இல்லாமல், அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரெண்டாவது வாசிக்க கேட்போம். மத்தேயு 19வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இங்க வாசிக்கிறோம், ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபன், ஒரு ரிச் யங் மேன், செல்வந்தனான ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டளைகளை எல்லாம் கைக்கொள். அவன் சொல்றான், நான் என்னுடைய சிறு வயது துவங்கியே மோசே கற்பித்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுகிறேன். அப்படியா? உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டா, நீ போயிட்டு உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை தரித்திரர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டு
என்னை பின்பற்றி வா, பின்பு என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம், இந்த வாலிபன் அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால், 22வது வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இந்த வாலிபன் துக்கம் அடைந்தவனாய் அவன் போய்விட்டான். ஏன் இவனுக்குள்ள ஒரு துக்கம் வந்தது? இயேசுவானவர் ஒரு அழைப்பை விடுக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஆனால் இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால அவ்வளவு ஆஸ்தியையும் விற்று எல்லா தரித்திரருக்கும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு நான் ஏன் இவரை பின்பற்ற வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்படுதல், அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் அவசியம்? அது எனக்கு தேவையில்லையே என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆகவே அவன் மிகுந்த துக்கத்தோடு அவைகள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பின்பற்றணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, சந்தோஷமான விஷயம் கிடையாது, அதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடினால துக்கத்தோடு அவன் என்ன பண்ணான்னா திரும்பி போய்விட்டான். கவனிங்க, ரெண்டாவது இயேசுவானவர் நமக்கு விடுக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இயேசுவானவர் முதலாவது ரட்சிப்புக்கு ஏதுவாய் நம்மை அழைக்கிறார், ரெண்டாவது அர்ப்பணிப்புக்கு ஏதுவாய் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அர்ப்பணிப்புக்கு ஏதுவாக, பிரதிஷ்டைக்கு ஏதுவான ஒரு அழைப்பு, ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அழைப்பு. அவரை பின்பற்றும்படியாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கிறார். உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், உனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், உனக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்படுதல் இருக்கணும். பிரித்தெடுக்கப்படுதல் என்பது வேறு, கான்செக்ரேஷன் அர்ப்பணிப்பு என்பது, மன்னிக்கணும், பிரதிஷ்டை என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் அவைகள் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆனது. ஆகவே நான் அவைகளை சேர்த்து இந்த குறிப்பில் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அவர் சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய இருதயம், உன்னுடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா இந்த உலகத்தின் ஆஸ்தியின் மீது இருக்கு. இத்தனை நாள் நீ எல்லா கட்டளையும் கடைபிடிச்ச, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணன, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, விக்கிரகாராதனை செய்யல, எந்த ஒரு பாவமும் நீ செய்யல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீ செய்யல. ஆனா உன்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை நீ வச்சுக்கிட்டு இருந்த. என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, தேவனை காட்டிலும் பணத்தை உன்னுடைய இருதயத்தில் நீ தெய்வமாய் வைத்து கொண்டிருந்தாய். தேவனை காட்டிலும் பணத்துக்கு உன்னுடைய இருதயத்தில் அதிக முக்கியத்துவம் நீ கொடுத்திருந்தபடினால அந்த பணம் உன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் இருக்கிறது. ஆகவே நீ அதை விட்டு வித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசுவானவர் விடுத்த அந்த அழைப்பு. அவர் சொல்றாரு, நீ பிரித்தெடுக்கப்படணும்பா மகனே, நீ பிரித்தெடுக்கப்படணும். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படணும்? உன்னுடைய இருதயமோ, உன்னுடைய மனதோ, உன்னுடைய வாழ்க்கையோ இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்துமா எங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு? ஐஸ்வர்யத்தோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா திக்கா ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீ எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிச்ச சரிதான், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை எல்லாம் சரியா கடைப்பிடிச்ச ஓகே தான். ஆனா உன் ஆத்துமா இந்த பண ஆசை, இந்த பணத்தின் மீது அதிக வாஞ்சையோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? போய் உன்னுடைய ஆத்துமா ஐஸ்வர்ய மயக்கமாய் ஒட்டி கொண்டிருக்கிறது. நீ இப்போ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்படணும். என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் நீ ஒரு காரியத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படணும். இந்த உலகத்தின் மயக்கத்தை விட்டு நீ பிரித்தெடுக்கப்படணும். இதில் இருந்து நீ பிரிஞ்சு வெளியே வந்தாதான் என்னை பின்பற்ற நீ தகுதியுடையவனாய் மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இப்படியாய் பிரித்தெடுக்கப்படுகிற நீ, நல்லா கவனிங்க, பிரித்தெடுக்கப்படுகிற நீ ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்காக உன்னை பிரதிஷ்டை செய்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா, பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றி வா. அவர் சொல்றாரு, இதை பண்ணிட்டு உன்னுடைய ஆஸ்தியை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதன் பின்பு என்னை பின்பற்றி வா. இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பிரித்தெடுக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு அழைப்பு.
அர்ப்பணிப்புக்கு ஏதுவான ஒரு அழைப்பு. இன்னைக்கு இயேசுவானவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல தேவ பிள்ளைகளே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். ஒரு ஆமைன் தான் வந்தது, 2 ஆமைன் தான் வந்தது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, நல்லா தான் சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில நான் பல முறை சொல்லியிருக்கேன், சபை என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் யார் சபை? நீங்களும் நானும் தான் சபை. ரட்சிக்கப்பட்ட ஜன கூட்டம் தான் சபை. சபை என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் எக்லீசியா. எக்லீசியா என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம். எக்லீசியா என்றால் எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற நாம் தேவனுக்காக வாழுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தின் பாவ காரியங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வாழுகிற ஒரு கூட்டம் தான் சபை. பிரித்தெடுக்கப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. கவனிங்க, இன்னைக்கு நாம இன்னும் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் இன்னும் இயேசுவை சரியாய் பின்பற்ற ஆரம்பிக்கவில்லை, இயேசுவை அர்ப்பணிப்போடு பின்பற்ற ஆரம்பிக்கவில்லை. நான் இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவருடைய தாகத்தை, ஆண்டவருடைய தாகத்தை உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவை பின்பற்றுகிற நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, உலகத்தோடு கூட ஒட்டிக்கொண்டே இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் நாம் இயேசுவை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பின்பற்ற முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து, உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, உலகத்தை காப்பி அடித்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களோடு கூட சமரசம் செய்து கொண்டு, பாவத்துக்கும் மற்ற காரியங்களுக்கு சமரசம் செய்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்வோமானால் அது மாயையான ஒரு பின்பற்றுதல். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாய் பின்பற்ற வேண்டும்? அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அர்ப்பணிப்பு வேணுங்க, ஒரு அர்ப்பணிப்பு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமா தம்பி, உன்னுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நம்முடைய சிந்தை எங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு? நம்முடைய சிந்தை இந்த உலகத்தின் எந்த காரியத்தின் மீது ஒட்டி பிணைந்து கொண்டிருக்கிறது? எதில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு எதில் போய் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்? எதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு நம்முடைய ஆத்துமா? உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தின் மீது நம்முடைய ஆத்துமா அதிக தாகத்தோடு போய் ஒட்டி கொண்டிருக்கிறது? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அர்ப்பணிப்புள்ளவர்களாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நல்லா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வாலிபனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது இவன் திரும்பி போய்விட்டான். மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால துக்கத்தோடு போய்விட்டான் என்கிறது வேதம். இயேசுவை பின்பற்ற அவன் வரவில்லை, இயேசுவை பின்பற்ற அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை, இயேசுவை பின்பற்ற அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை விட அவனுடைய ஐஸ்வர்யம் பெரிதாயிருந்தபடினால. இந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன், இயேசுவை விட உங்களுக்கு இந்த உலகமும் உலகத்தில் உள்ள காரியங்களும் பெரியவைகளாக இருக்குமானால் நீங்கள் இயேசுவை அர்ப்பணிப்போடு பின்பற்ற முடியாது. இயேசு அர்ப்பணிப்போடு பின்பற்ற முடியாது. இந்த காலை வேளையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய உள்ளான மனுஷன் எதில் ஒட்டி கொண்டிருக்கிறது? இந்த வாலிபனுக்கு ஐஸ்வர்யத்தில் போய் ஒட்டி கொண்டிருந்தது. இவனுடைய சிந்தை ஐஸ்வர்யத்தோடு கூட இணைந்திருந்தது. நம்முடைய சிந்தை எங்கே இணைந்திருக்கிறது? இந்த உலகத்தின் வேற எந்த பாவ காரியங்களுக்கு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? வாலிப பிள்ளைகளை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதுபோக்குகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுவது உங்களுக்கு
முக்கியமான காரியமாக இருக்கிறதா, அல்லது பொழுதுபோக்கான காரியங்களை செய்வது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதா? ஆண்டவரை பின்பற்றுவது உங்களுக்கு மேலானதாய் தோன்றுகிறதா, முக்கியமாய் தோன்றுகிறதா, அல்லது சோஷியல் மீடியா அல்லது டிவி இப்படிப்பட்ட காரியங்களில் உட்கார்ந்து மொபைலில், ஃபோனு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் என்று சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் அவரை பின்பற்றும்படியாய் அழைக்கிறார். ஆமென். வரல பாருங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God wants us to love him more than anything. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த காரியத்தை காட்டிலும் அவரை நாம் அதிகமாய் நேசிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் நம்ம உட்கார்ந்து பார்க்குற டிவியாக இருக்கலாம், அல்லது வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டான காரியங்களாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற வேற எந்த சிற்றின்பங்களாக இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் நாம் இயேசுவை நேசிக்கும்படியாய், அதிகமாய் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் நாம் இயேசுவை பின்பற்றும்படியாய் இந்த காலை வேளையில் அவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சபையே கிறிஸ்தவ ஜனமே, இந்த காலை வேளையில் அந்த வாலிபன் இயேசு வேண்டாம் என்று, தன்னுடைய ஐஸ்வர்யம் பெரிது என்று அவன் திரும்பி வரவில்லை. அவன் போனான். ப்ராபபிலி he didn't come. அநேகமாய் அவன் திரும்பி வரவில்லை. ஏனென்றால் அவன் திரும்பி வந்திருந்தால் வேதம் அவனை குறித்து கட்டாயமாய் சாட்சி கொடுத்திருக்கும். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் சுகம் பெற்றார்கள். அதில் ஒருத்தன் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவன் ஆண்டவரும் வேதமும் ஒரு நாளும் புறந்தள்ளுவதில்லை. அவனை வேதம் கொண்டு வந்திருக்கும், வெளியே கொண்டு வந்திருக்கும். ப்ராபபிலி டிடன்ட் கம். அநேகமாய் அவன் திரும்ப வந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த காலை வேளையில் நம்ம ஒரு காரியத்தை சிந்திக்கணும், ஒரு காரியத்தை யோசிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலக காரியங்களையா இயேசுவையா, எதை நான் அதிகமாய் நேசிக்கிறேன்? நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேன்? இயேசுவையா அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களையா? இந்த உலகத்தில் ஏதாவது சிற்றின்பங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பேதுருக்கு ஒரு கேள்வி. இந்த சம்பவத்தை பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அதே 19வது அதிகாரத்தில் வேதத்தை வச்சிருக்கிறீங்களா? இந்த சம்பவத்தை பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்போல. பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இவன் போயிட்ட உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் 23ல், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு, நல்லா கவனிங்க, இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேதுரு 27 கேட்க, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பேதுரு மாமாக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஆண்டவரே, இந்த வாலிபன் ஐஸ்வர்யவனாய் வந்தான், அவன் உம்முடைய அழைப்பை கேட்டு உம்மை பின்பற்ற மனதில்லாமல் பின்வாங்கி போய்விட்டான். ஆனா நாங்க உமக்காக எல்லாவற்றையும் விட்டு தியாகம் செய்து உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. மறுஜென்ம காலத்தில்
நித்தியத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க 12 பேரும் 12 சிங்காசனத்தில் வீற்றிருந்து இஸ்ரவேலர்களை நியாயந்தீர்ப்பீர்கள். அது மாத்திரமல்லாமல் மறுஜென்ம காலத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். இந்த பூமியில என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இழந்த அத்தனைக்கும் பதிலாக 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. 100 மடங்குன்னா 100 வீடு கொடுக்க போறாரா? இல்ல 100 நிலங்களை கொடுக்க போறாரா? 100 கார் கொடுக்க போறாரா? 100 பங்களோ கொடுக்க போறாரா? என்ன காரியங்கள் செய்ய ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றைக்கு சீஷர்களுக்கு மிக முக்கியமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இது இன்னைக்கு நமக்கு பொருந்தாது. எது? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்போம், சிங்காசனத்தில் உட்கார்ந்து, இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. சீஷர்களுக்கு பிரத்யட்சமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அப்போ கவனிங்க, இதுல இருந்து ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வாழுகிற மனிதர்களை தேவன் இந்த பூமியிலையும் கனம் பண்ணுவார், மறு ஜென்மத்திலும் கனம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம இந்த பூமியில் அர்ப்பணிப்போமானால், நல்ல கவனிங்க, இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டுனா கைவிட மாட்டார். இந்த பூமியிலேயும் நம்மை கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, 100 நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய வீட்டை விட்டு நிலத்தை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் நீ போகிற இடங்கள்ல எல்லாம் எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய வீடுகளில் உன்னை சேர்த்து கொள்வார்கள். எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அத்தனை ஜனங்களும் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, ஆண்டவர் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கவலைப்படாதப்பா, நீ ஒரு வீடு தான் விட்டுட்டு வந்த, நீ போற கிராமங்கள்ல எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய கூட்டம் எல்லாம் அது உன்னுடையது. அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய வீடுகளை கொடுப்பாங்க, நீ தங்கும்படி சகல வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள், உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க, உனக்கு தேவையான எல்லா விதமான பண தேவைகளையும் சந்திப்பாங்க. சோர்ந்து போகாத, இந்த பூமியில் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, மறுமையிலே நித்திய ஜீவனையும், அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இயேசுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் 2 காரியத்தையும் வாக்கு பண்ணார். பூமிக்குரிய ரீதியிலையும் உன்னை நான் கனம் பண்ணுவேன், மறுஜென்ம காலத்திலும் நான் உன்னை கனம் பண்ணுவேன். அப்போ கவனிங்க, இந்த பூமியில் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இந்த உலகத்தின் காரியங்களை தியாகம் செய்து விட்டு வர நாம் ஆயத்தமாக இருப்போமானால், ஆண்டவர் இந்த பூமியில் மாத்திரமல்ல மறுஜென்மத்திலும் நம்மை கனம் பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவானவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? முதலாவது ரட்சிக்கப்படும்படியான அழைப்பு, நாம் ரட்சிக்கப்படும்படியான அழைப்பு. 2வது அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழும்படியான அழைப்பு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கா இன்னைக்கு பிரசங்கம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆண்டவர் நம்மை அழைத்தார். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கான அழைப்பு. 2 வேஷம் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. 2 வேஷம் கிடையாது, ஒரே வேஷம் தான். ஒரே வேஷம் போட தான் ஆண்டவர் நம்ம அழைச்சாரு. உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், நம்மை ஆண்டவர் அழைத்த நோக்கம் 2 வேஷம் போடுவதற்கல்ல, ஒரே வேஷம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரே வேஷம் தான் உண்டு. எனக்கு ஒரு வேஷம் தான் உண்டு. நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை. நான் எங்கே போனாலும் நான் தேவனுடைய பிள்ளை தான். நான் எங்கே போனாலும் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான். நான் எங்கே போனாலும் நான் தேவனுடைய மனுஷன்தான். அல்லேலூயா.
அதே அழைப்பு தான் உங்களுக்கும். என்ன அழைப்பு? நீங்க எங்க போனாலும் தேவனுடைய பிள்ளைகள். எங்க போனாலும் உங்களை பார்க்குறவங்க என்ன சொல்லணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்தவங்க. உங்களை பார்க்குறவங்க என்ன சொல்லணும்? இவங்க கிறிஸ்தவங்க. நீங்க கிறிஸ்தவங்களாச்சு, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாச்சு. ஆனா உலகத்தான் நம்மை குறித்து மாற்றி சொல்லுவானால், அப்போ நம்ம இன்னும் ஆண்டவரை என்ன பண்ணல? அர்ப்பணிப்போட பின்பற்றவில்லை. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். இயேசுவானவருடைய அழைப்பு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அழைப்பு. நம்மை மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார், ரட்சிக்கப்படும்படியாய் அழைக்கிறார். ரெண்டாவது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்வு வாழும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 26வது வசனம். யோவான் 12:26. வேகமா எடுத்து வாசிக்கலாமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. போதும்பா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. Jesus calls us to imitate him, copy him. அப்படின்னா மூன்றாவது, நல்ல கவனிங்க, அவரை போல் வாழ அழைக்கிறார். ஆமென். அவரை போல வாழ நம்மை அழைக்கிறார். இப்போ இந்த மூன்றாவது, முதல் பின்பற்றுதல் ரட்சிக்கப்படும்படியாய் பின்பற்றுதல். ரெண்டாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பின்பற்றுதல். மூன்றாவது அவரை போல வாழுவதற்கான பின்பற்றுதல். ஆமென். இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கான பின்பற்றுதல். அப்போ ஆண்டவர் அழைக்கிறார் தம்முடைய ஜனங்களை. என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் அழைக்கிறார், என்னை பின்பற்றுங்கள், காப்பி மீ. We are called to imitate Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை போல வாழுவதற்காக. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வது என்றால் என்ன? அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்காக, அவரை போல இயேசுவை போலவே சுபாவம் உடையவர்களாய் இந்த பூமியில் வாழுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய சுபாவங்கள் என்ன? பல சுபாவங்கள் உண்டு. ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது அவருடைய சுபாவம் என்ன? அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். ஏன் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார்? ஏனென்றால் இவர் முதலாவது நம்மை நேசித்தார். 1 யோவான் 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், முதலாவது யோவான் 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இங்க வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். முதல்ல யார் நம்ம மேல அன்பு வச்சது? நாம் ஆண்டவர் மேல வச்சோமா, ஆண்டவர் நம்ம மேல வச்சோமான்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் தான் நம்ம மேல வச்சாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தான் முதல்ல அவருடைய அன்பை நம் மீது வைத்தார். ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்ப அவர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறாரு? ஆண்டவருடைய என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அன்புள்ளவராய் இருந்தார். அவர் அன்பையும் இரக்கத்தையும் காண்பித்தார். இன்றைக்கு அதே சுபாவம் உள்ளவர்களாய், இயேசுவை போல அன்புள்ளவர்களாய் வாழும்படியாய் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செய்வதனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு என்னவா இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புத்திரராய் இருப்பீர்கள், பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவன் தேவனுடைய பிள்ளை. ஒரு பிள்ளை என்ன பண்ணணும்? அப்பாவுடைய சுபாவத்தை அப்படியே வெளிப்படுத்தணும்.
சில குடும்பங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அம்மா போலவே பண்ணுறான் பாரு, அப்பாவை போலவே பண்ணுறான் பாரு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பீங்கன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஏன்னா அவர் அதை செய்கிறார். தேவன் அதை செய்கிறார். தேவன் அன்பு காட்டுகிறார். இந்த உலகத்தின் மீது அவர் அன்பு காட்டுகிறார். அவர் இந்த உலகத்தின் மீது அன்பு காட்டினபடினால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். இயேசுவானவரும் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா, எல்லார் மீதும் அன்பு காட்டினார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் நேசித்தார், அவர்களை மன்னித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் இயேசுவானவரை பின்பற்றுவது என்றால் என்ன? இயேசுவானவரை பின்பற்றுவது என்றால் அவரை போல அன்புள்ளவர்களாய் வாழ்வது, அவரை போல மன்னிக்கிறவர்களாய் வாழ்வது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவானவர் எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக உறவுகளை மன்னிக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்பு இல்லை, மன்னிப்பு இல்லைன்னா நாம இயேசுவை சரியா பின்பற்றலன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள அன்பு இல்லை, நமக்குள்ள அன்பு இல்லை, நமக்குள்ள மன்னிப்பு இல்லை, மன்னிக்கிற சுபாவம் இல்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, சரியான விதத்தில் பின்பற்றல, தவறான ஒரு விதத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவானவரை சரியான விதத்தில் பின்பற்றுவது என்றால் இயேசுவானவரை போல அன்புள்ளவர்களாய், இயேசுவானவரை போல மன்னிக்கிறவர்களாய். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:15-16 ஆகிய வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. பேதுரு பேசுகிறார், சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ இயேசுவானவரை போல அன்பு, இயேசுவானவரை போல மன்னிக்கிற சுபாவம், இயேசுவானவரை போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆமென். நல்லதா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவானவரை போல கீழ்ப்படிதல். கெத்செமனே தோட்டத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயங்கர வியாகுலத்தோடு ஆண்டவர் ஜெபிக்கிறார், பயங்கர வியாகுலத்தோடு ஆண்டவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பயங்கர கடினமான ஒரு காரியம் இந்த சிலுவை என்பது. சிலுவை குறித்து நாம் கடந்த மாதத்தில் தியானித்தோம். அதுவும் அந்த சிலுவையில் இயேசுவானவர் பட்ட அடிகளை குறித்து, எவ்வளவு மோசமான ஒரு அடிகளை அவர் பட்டார், எவ்வளவு மோசமான ஒரு வேதனையை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு வலிகளையும் அவர் அடைவதற்கு முன்பதாக அவைகளை எல்லாம் எண்ணி அவருடைய இருதயத்தில் ஒரு மிகுந்த பாரம், ஒரு துக்கம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும், இந்த சம்பவம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சுய விருப்பம் அல்ல, என்னுடைய சிந்தை அல்ல. சரீர ரீதியாக இந்த வலிகளை எல்லாம் நான் எப்படி தாங்க போகிறேனோ என்று எனக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு பயம் இருக்கிறது. ஆனாலும் அந்த எண்ணத்தின்படியாய் அல்ல, அந்த பயத்தின்படியாய் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசுவை போல வாழ்வது என்றால் என்ன? இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல மன்னிப்பு, இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் தம்மை அர்ப்பணித்தது போல இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அநேக வேளைகளில் இல்லையே. நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய சித்தத்தின்படியாய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சித்தத்தின்படியாய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய விருப்பத்தின்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையின்படியாய் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற ஆவியானவருடைய தூண்டுதலின்படியாய் அல்ல. நாம் நம்முடைய சித்தத்தின்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. அநேக வேளைகளில் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய ஆசை இச்சைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே.
அதுவல்ல இயேசுவை போல வாழ்வது. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது தான் இயேசுவை போல வாழ்வது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டுமா, இயேசுவை போல வாழ்வது என்றால், அவரை பின்பற்றுவது என்றால், மரண பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 5 7 வசனங்களை குறித்துக் கொள்வீர்களானால், அங்கு வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்க வேண்டிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரலோக மகிமையை அவர் நமக்காக விட்டு இந்த பூமியில அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தாழ்மையை வெளிப்படுத்துகிறது, தாழ்மையை வெளிப்படுத்துகிறதுங்க. சொல்லுங்க, தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார், குஷ்டரோகிகளை தொட்டார், பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டார். இதெல்லாம் எதுன்னு சொல்லினா தாழ்மைங்க. அன்னைக்கு பாவிகளோடுலாம் உட்கார மாட்டாங்க, ஆயக்காரர்களோடு கூட உட்கார மாட்டாங்க. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களோடு கூட யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவ்வளோ சகஜமாக உட்கார மாட்டாங்க. மீன்ஸ் யூத மத தலைவர்கள். ஆனால் இயேசுவானவர் இது எல்லாவற்றையுமே செய்தார். ஏழை எளிய ஜனங்களை விசாரித்தார், உட்கார்ந்தார், அவங்க வீட்டில் சாப்பிட்டாரு. பரிசேயனுடைய வீட்டுக்கு போனார், சதுசேயனுடைய ஆயக்காரனுடைய வீடுகளில் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. வியாதியஸ்தர்கள் தன்னை தொட அதிகாரம் கொடுத்தார், இவர் போய் வியாதியஸ்தர்களை தொட்டார். சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். இவைகள் எல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசுவானவருடைய தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசுவை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். ரட்சிக்கப்படும்படியாய் பின்பற்றுதல், 2வது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் பின்பற்றுதல், 3வது அவரை போல வாழ பின்பற்றுதல். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை போல வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை போல சொல்லுங்க, இயேசுவை போல வாழ நம்மை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவர்களை பின்பற்ற அல்ல, இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 4வதாக வாசிக்கலாம், மத்தேயு 16வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. 4வதாக கால் டு பேர் கிராஸ். ஆண்டவர் அழைப்பு, தம்மை பின்பற்றி வரும்படி அழைக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், சிலுவை சுமக்கும்படியான அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை சுமக்கும்படியான ஒரு அழைப்பு. ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி நம்மை அழைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்றால், ரட்சிக்கப்படும்படியான அழைப்பு, ரட்சிப்புக்கு ஏதுவாய் பின்பற்றும்படியான ஒரு அழைப்பு. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தம்மை பின்பற்றும்படி அவர் அழைக்கிறார். தம்மை போல வாழ்வதற்காக அவர் தம்மை பின்பற்றும்படி நம்மை அழைக்கிறார். 4வதாக சிலுவையை சுமக்கும்படி தம்மை பின்பற்றும்படியாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. எங்க இருக்கு? மத்தேயு 10:38. வேகமா எடுத்துதான் வாசிங்க, இல்ல குறித்து கொள்ளுங்க. மத்தேயு 10:38 ஒருத்தர், மார்க் 14:27 ஒருத்தர், லூக்கா 9:23 ஒருத்தர். வாசிங்க. மத்தேயு 10:38 யாரா எடுத்தீங்களா? வாசிக்கிறீங்களா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மார்க் 14:27. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 14:27ங்களா? ஓகே, அப்போ அங்க வசனம் மாறி இருக்கு. லூக்காக்கு வந்து லூக்கா 9:23. பின்பு அவர் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன். டெய்லி கிராஸ். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது என்றால் என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த சிலுவை என்பதற்கு இந்த சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாடுகள், உபத்திரவங்கள், அவமானம், மரணம், இவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றும்படி அவர் நம்மை அழைக்கிறார். என்ன பின்பற்றும்படி? எப்படி பின்பற்றும்படி? கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குட். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றும்படி அப்படின்னா, இயேசுக்காக உபத்திரவப்படவும் ஆயத்தமாக இருக்கும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்காக உபத்திரவப்படவும் சொல்லுங்க, ஆயத்தமாக இருக்கும்படியாய் அழைக்கிறார். இயேசுக்காக உபத்திரவப்படும்படியாய், நம்ம உபத்திரவப்படவும் ஆயத்தமாக இருக்கும்படியாய் அழைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நல்ல கவனிங்க, இயேசுக்காக எந்த சூழ்நிலையிலையும் துன்பப்படவும் உபத்திரவப்படவும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அவரை பின்பற்ற வேண்டும். ஆமென். இயேசுவின் நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிமித்தம் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய போராட்டம் இருக்குன்னு சொல்கிறோம். யார்கிட்ட பேசினாலும் போராட்டம், எல்லாருடைய வாழ்க்கையில் உபத்திரவம். நான் இதை படிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியம் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, நிறைய உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு உபத்திரவம் ஆண்டவர் நிமித்தமாக நம்ம அனுபவிக்கிறோமா? இயேசுவை பின்பற்றுவதனால இந்த உபத்திரவம், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மிக முக்கியமாக இயேசுவை பின்பற்றுவதனால இது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கலாம், ஆனால் ரொம்ப குறைவு. நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் உலக ரீதியான காரியங்களுக்காகவும் நம்முடைய ஞானம் இல்லாத செயல்கள் நிமித்தமாக, நம்முடைய அறிவற்ற செயல்கள் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரவங்கள் தான் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் கவனிங்க, இயேசுக்காக உபத்திரவப்படவும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். தம்பி, இந்த ஃப்ரண்ட் ரோல் அமைதியாக உட்காருங்களா? 2 பேர் அமைதியாக உட்காருங்க. இயேசுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உபத்திரவப்பட நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதன் நிமித்தம் நீங்கள் வெறுக்கப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதன் நிமித்தம் நீங்கள் ஒதுக்கப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதன் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதன் நிமித்தம் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம். சீஷர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இயேசுவை பின்பற்றினது நிமித்தம் சீஷர்கள் கொல்லப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலரை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்தார்கள். பேதுருவை 2 முறை கைது செய்தார்கள், தேவன் விடுவித்தார். யாக்கோபை சிறை சேதம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் ஒரே ஒரு மனிதன், அதாவது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்து போனான். மீதம் இருந்த 11 பேரில் யோவான் மாத்திரம்தான் அவர் பூரண வயதுடையவராய் மரித்தார். மற்ற 10 பேரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அவர்களுக்கு பின் வந்த சீஷர்களும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். உபத்திரவப்பட்டார்கள், வலிகளை அனுபவிச்சாங்க, கஷ்டங்களை அனுபவிச்சாங்க, அவமானங்களை அனுபவிச்சாங்க, வெறுப்பை அனுபவிச்சாங்க, ஒடுக்கப்படுதலை அனுபவித்தாங்க. ஆமென். இன்னைக்கு இயேசுக்காக உபத்திரவப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுக்காக அவமானப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுக்காக எதிர்க்கப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுக்காக வெறுக்கப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மனிதர்கள் நம்மை வெறுக்கிற சூழ்நிலை வரலாம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
எனக்கு இயேசு தான் முக்கியம். மனிதர்கள் நம்மை பகைக்கிற சூழ்நிலை வரலாம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு இயேசு தான் முக்கியம். மனிதர்கள் நம்மை அவமானப்படுத்த சூழ்நிலை வரலாம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு இயேசு தான் முக்கியம். மனிதர்கள் என்னை ஒதுக்கி வைக்க, என்னை குறித்து புறம் கூற, என்னை ஒதுக்கி தள்ள சூழ்நிலை வரலாம், எனக்கு இயேசு தான் முக்கியம். இதுதான் சிலுவை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சிலுவை. அல்லேலூயா. இயேசுவின் நிமித்தம் எந்த சூழ்நிலையிலையும் பகைக்கப்படவும், வெறுக்கப்படவும், அவமானப்படுத்தப்படவும், துன்புறுத்தப்படவும், கைவிடப்படவும் நாம் ஆயத்தமா இருப்போம்னா அதுதான் சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அதை செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தானியேல் ஜெபித்தது நிமித்தம் சிங்கக்கெபி, ஷாத்ராக், மேஷாக், அபத்நேகோ ராஜாவுடைய சிலைக்கு அவர்கள் வணக்கத்தை தெரிவிக்காத பொழுது நடந்தது என்ன? அவர்களுக்கு எரிகிற அக்கினி சூளை. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, துக்கத்திலையும் துன்பத்திலையும் பசியிலையும் நிர்வாணத்திலையும் பலவிதமான அடிகள், பலவிதமான உபத்திரவங்களை கிறிஸ்துவுக்காக சகித்ததாக பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஏன் இன்னைக்கு நான் இதை பேசுறேன்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வரப்போகிற நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் கடினமான நாட்களாக இருக்க போகிறது. The days are going to be very tough for Christians. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு வரப்போகிற நாட்கள் மிக கடினமான ஒரு நாட்களாக இருக்க போகிறது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் ஆண்டவருக்காக பகைக்கப்படுவதற்கு, ஆண்டவருக்காக எதிர்க்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அவமானப்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? சபையே, கர்த்தருக்காக வைராகியம் பாராட்ட ஆயத்தமா இருப்பாயா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கவனிங்க, சபை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருக்காக சிலுவை சுமக்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவதனால, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிறதுனால, நீங்க சபைக்கு வர்றதுனால உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம், புறந்தள்ளலாம், ஒதுக்கி வைக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் இயேசுக்காக வைராக்கியமாய் வாழ நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் அதை தான் போதிக்கிறாரு. என்னை பின்பற்றி வரணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா தன்னை தானே வெறுத்து, அதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபனிடத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அப்படின்னா என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் எனக்காக உபத்திரவப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அவருடைய ஊழிய நாட்களில் அவர் பிரசங்கித்த, அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை இந்த காலை வேளையில் படித்தேன். இன்னைக்கு 1919 வருஷத்தில் துர்க்கியினுடைய சேனை, அது அர்மேனியன்ஸ், இந்த அர்மேனியன்ஸுடைய சேனையில் இருக்கக்கூடிய 40 சோல்ஜர்ஸ் இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அங்கே நடந்த ஒரு யுத்தத்தில். அப்பொழுது இந்த 40 அர்மேனிய போர் வீரர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபடினால அவர்களை கொன்று விடுவதற்காக அவர்களை ஒரு கடற்கரை ஓரமாய் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு காரியம் வைக்கப்படுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிடு, உன்னை உயிரோட விட்டுடுறேன். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பாயானால் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து தான் வேணும் அப்படின்னு சொன்னால்
இந்த இடத்துல நீ மரித்து போவாய். அங்க இருக்கிற அந்த 40 பேர்ல ஒத்துக்கவே இல்லையா அவங்க? நாங்க இயேசு கிறிஸ்துக்காக சாகவும் ஆயத்தமா இருக்கிறோம், இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். அப்போ அந்த அதிகாரி அவன் உத்தரவு கொடுத்தானா, கொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டே நின்று, நீ மறுதலிக்கிறியா இயேசுவை? இல்லை, அவனை கொலை செய்யுங்க, கில்லும். கொல்றாங்க. இவங்களை கொல்லும் பொழுது அந்த அதிகாரி பார்க்குற ஒரு சம்பவமா கவனிங்க. முதல் மனுஷனை கொல்றாங்க. அந்த மனிதன் ரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாய் அவனுடைய சரீரம் விழும் பொழுது, நல்ல கவனிங்க, அந்த மனிதனுடைய ஜீவன், அந்த மனிதன், அதாவது இவர் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விஷயம் பார்க்குறாரு. யார்? மனம் திரும்பாத அந்த அதிகாரி பார்க்குறாராம். என்னன்னா, அவனுக்குள்ளான மனுஷன், அந்த சரீரம் கீழே விழுது, உள்ளான மனுஷனை பரலோகத்திலேருந்து ஒரு நபர் இறங்கி வந்து அந்த மனுஷனுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுட்டு மேலே கூட்டு போகிற மாதிரி ஒரு காரியத்தை இவர் பார்க்குறாரு. ஒன்றுமே புரியலையா, என்னடா நடக்குது இங்கே? இது 2வது ஆளுக்கு. 3வது ஆளுக்கும் ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் இது நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த இராணுவ அதிகாரி அதை பார்க்குறாரு. ஒரு ஜீவன் கீழே விழும் பொழுது, அந்த ஆத்துமா அவனுடைய சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது, யாரோ ஒரு மகிமையான ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா, அவனுடைய தலையில் கிரீடத்தை வச்சு கூட்டுட்டு போகிறாரு. 39 பேருக்கும் அதை செஞ்சு முடிச்சான். 39 பேருக்கும் கிரீடம். கடைசியாக ஒரு கிரீடத்தை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் ஆயத்தமா. அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசுவை மறுதலித்து விட்டான். ஆகவே அவனை உயிரோடு விட்டுட்டாங்க. அவன் உயிரோடு போயிட்டான். இயேசுவை மறுதலிச்சவன் உலகத்தில் அவனுடைய ஜீவன் தப்பிட்டு போயிட்டான். ஆனால் 39 பேரை கொலை செய்த இந்த அதிகாரிக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு காரியத்தை யோசிக்கிறார். அங்கே நடந்தது என்ன? அந்த 39 பேரை நான் கொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அவருடைய தலையில கிரீடத்தை வச்சு கொண்டு போனாங்களே, கடைசியா ஒரு கிரீடம், அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிரீடம், அவன் மரித்து போனானே. அப்ப அவர் உணர்றாரு, இவர்கள் அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் காட்டுகிற ரட்சிப்பு தான் மெய்யான வழி. உடனே அவர் யோசிக்கிறாரு. அவர் சொல்றாராம் பாருங்க. அந்த மனுஷன் அங்கேயே அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு திரும்பி போன அந்த ஒரு கிரீடம் எனக்கு வேணும், அந்த கிரீடத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று மனம் திரும்பினான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருக்காக வாழ மாத்திரமல்ல, சாகவும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுக்காக வாழ மாத்திரமல்ல, சாகவும் ஆயத்தமாய் இருக்கணும். அதுதான், வாழ்ந்தாலும் இயேசுக்காய், மரித்தாலும் இயேசுக்காய் என்பது பாட்டோட வாயோட போயிடக்கூடாது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனிதிங் ஃபார் கிரைஸ்ட், இயேசுக்காக எதையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கடைசியாக ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 4:19 ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 4:19 வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்த பொழுது, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆமென். கவனிங்க, முதல்ல அவரை பின்பற்றும்படியான அழைப்பு. எப்படிப்பட்ட அழைப்பு? ரட்சிக்கப்பட அழைக்கிறார், அவரை பின்பற்ற அழைக்கிறார். 2வது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். 3வது, அவரை போல அவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். 4வது, சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். 5வது, நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷரை பிடிக்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு சேவை செய்ய அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சேவை செய்யுங்க வாங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு பின்பதாக உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்திரம் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது
அவர்கள் தங்களுடைய வலைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தம்மை பின்பற்றும்படி. எதற்காக? மனுஷர்களை பிடிக்க. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்தும ஆதாயம் செய்ய. ஆத்தும ஆதாயம் செய்ய ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வது நம்ம எல்லார் மீதும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தனை அழைச்சாரு, என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, எங்கள் அப்பா முதல்ல சாகட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை அடக்கம் பண்ணிட்டு அது எல்லாம் முடிச்சு எல்லாம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உண்மை பின்பற்றி வருகிறேன். என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க, அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால், அவங்க அப்பா இறந்துட்டாரு, சாவுக்கு போயிட்டு நான் அட்டன் பண்ணிட்டு அழுது அடக்கம் பண்ணிட்டு வரேன், அப்படி இல்லை அதனுடைய அர்த்தம். அங்கே அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அழைக்கிறாரு. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன், அப்போ எங்கள் அப்பா இறந்தாருன்னா நான் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும். ஆகவே எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுங்க, டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உமக்காக ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ போய் என்ன பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உலகத்தின் காரியங்களை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்காக முதலாவது ஓட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, இது வந்து நான் வந்து ஊழியர் கூடுகையிலையோ அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்கோ நான் பேச வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் அந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். விசுவாசிகளுக்கு, ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அந்த வசனம் போதிக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்பா, என்னை பின்பற்றி வா. வாட் டஸ் தட் மீன் டு ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன் பிலீவர்? ஒரு சபை விசுவாசிகளுக்கு அது எப்படி பொருந்தும், என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை காட்டிலும் இயேசுவானவர் மீது நமக்கு இருக்கிற பொறுப்பு தான் முக்கியம். ஆமீன் வரல பாருங்க, விளங்குச்சா இல்லையா? உலகத்தில் நமக்கு இருக்கிற பொறுப்பை காட்டிலும் இயேசுவானவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு தான் முக்கியம். அப்படின்னா சாமான் கழுவுறதை காட்டிலும், துணி துவைக்கிறத காட்டிலும், மீனை ஆய்ந்து வைக்கிறத காட்டிலும், கறியை கழுவி நீங்கள் சிக்கன் பிரியாணியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டருடைய ஆண்டருக்கு இன்னைக்கு எனக்கு ஊழியம் செய்யவே முடியல, கர்த்தர் எனக்கு ஊழியம் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு தம்பி சர்ச்சுக்கு வர சொன்னாங்க, இந்த ஊழியங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஊழியங்கள்லாம் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குது, இன்றைக்கி எனக்கு வீடு பெருக்கிற வேலை இருக்குது, இன்றைக்கி எனக்கு வீடு துடைக்கிற வேலை இருக்குது, இன்றைக்கி எனக்கு வந்து நான் குளிக்கிற வேலை இருக்குது, எல்லாமே குளிக்கிறது வேலை, எல்லாமே வேலையாகி போச்சு. இன்னைக்கு responsibilities toward Jesus Christ is more important than responsibilities of the world. உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அற்பமான சாதாரணமான பொறுப்புகளை காட்டிலும் இயேசுவினுடைய ராஜ்யத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அற்ப காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியம், அது நீங்கள் ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்கோ போய் ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்லை யாருக்கோ சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க ஆண்டவருக்காக, சபையிலையோ உங்களுடைய தெருவிலையோ வீட்டிலையோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. That is more important than all other responsibilities. மரியாள் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டருடைய சமூகத்தில் உட்காந்துட்டாங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துட்டாங்க. மார்த்தாள் போய் சமைக்கிறதுல உட்காந்துட்டாங்க. இப்போ சமையல் முக்கியமா, ஆண்டருடைய சேவை முக்கியமா அப்படின்னு சொல்லும் பொழுது மார்த்தாளுக்கு சமையல் முக்கியம், மரியாளுக்கு ஆண்டவருக்கு சேவை மீன்ஸ் ஆண்டருடைய வார்த்தைகள், கர்த்தரிடத்தில் காரியங்களை கற்றுக்கொள்வது முக்கியம். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல வரேனா, நீங்க சமைக்காம சர்ச்சுக்கு வாங்கன்னு நான் சொல்ல வரேனா? இல்ல, சீக்கிரமா எழுந்துட்டு சமைச்சு வச்சுட்டு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றேன். ஆமென். ஏன்னா நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க உலக வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் பிரசங்கம் பண்றேன்னா? இல்ல, அவைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறத காட்டிலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதிகம் என்று பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று அவர் தானே கட்டளை கொடுத்தாரு. தகப்பனையும் தாயும் சொல்லுங்க கனம் பண்ணுவாயாக என்று அவர் தானே சொல்லி கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்றாரு, அப்பா சாகர வரைக்கும் வெயிட் பண்ணாதப்பா, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், மரித்தவரை அடக்கம் பண்ணுவாங்க, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வா. என்ன சொல்ல வராரு, அப்பாவையும் அம்மாவையும் டிஸ்ஆனர் பண்ணு, உங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் நடத்துன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு, நீ அப்பா மேலே மரியாதை வச்சிருக்கிறது நல்லதான், அன்பு வச்சிருக்கிறது நல்லதான், ஆனாலும் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் காட்டிலும் என் மீது அதிகமான அன்பு வை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் மீது இருக்கிற அன்பு, இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றுனால நீ எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒரு நாளும் விட்டு விடாதே, ஒரு நாளும் புறக்கணித்து விடாதே என்று ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். ஆண்டவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சமே அதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பற்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு குடும்ப பற்று, கணவன் மனைவி பற்று, பெற்றோர் பிள்ளைகள் பற்று எல்லாமே அவசியம்தான். ஆனால் அதுக்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு நாளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம தேவன் அழைத்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விட்டு விடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்லெஸ் அண்ட் அன்டில் எமர்ஜென்சி, ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஊழியத்தை தள்ளி போடுவதனால அல்லது நாளைக்கு நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அற்ப காரியங்களுக்காக, வெறும் அற்பமான காரியங்களுக்காக 4 பேண்ட்டை துவைக்கணும், 10 சாமானை கழுவணும், வாங்கி வச்சிருக்கிற மீனை ஆய்ந்து வைக்கணும், இல்லை மற்ற என்ன காரியங்கள் நீங்கள் இன்றைக்கி சாக்கு சொல்கிறீங்க, துணி எடுக்கிறதுக்கு போகணும், ஷூ வாங்கிறதுக்கு போகணும், நகை வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவரை டெஸ்பைஸ் பண்ணிட்டு, அப்படின்னா ஆண்டவரை உதாசீனப்படுத்திட்டு நம்ம இந்த உலக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பின்னாடி ஓடிடுறோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, தம்பி அவங்க அதை பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியில் மனம் திரும்பாதவங்க அந்த வேலைகள் எல்லாம் செய்யட்டும். நீ வா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சிலருக்கெல்லாம் ரொம்ப வெட்கம், ஆண்டருக்காக என்னங்க ஊழியம் செய்கிறது, நாங்கள் போய் எப்படிங்க சொல்கிறது, நாங்கள் போய் எப்படிங்க அவங்கள சபைக்கு அழைக்கிறது, நாங்கள் போய் எப்படிங்க ஜெபிக்கிறது, நாங்கள் போய் எப்படிங்க சுவிசேஷம் சொல்கிறது. நிறைய பேருக்கு வெட்கம் இல்லையா? பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமர் 1:9 சொல்கிறார், அவர் 16 மன்னிக்கணும், அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் சொல்கிறேன், நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கர்கள் தாங்க வெட்கப்படணும். நான் மறுபடியும் நான் இந்த சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடிக்காரன் என்ன பண்ணுறான், ரோட்டில் உட்காந்து குடிக்கிறான், பிள்ளைங்க விளையாடக்கூடிய கிரவுண்டில் உட்காந்து குடிக்கிறான், பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்கல்ல நடக்கிற இடம், அந்த நடக்கிற இடத்துல இரவு நேரத்தில் உட்கார்ந்து குடிக்கிறாங்க. ஐயோ 4 பேர் நம்மளை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி வெட்கம் இல்லாமல் குடித்து விட்டு அரை நிர்வாணமாய் விழுந்து கிடக்கிறான், வெட்கம் இல்லாமல். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பைத்தியக்காரத்தனமாக ரீல்ஸ் போடுறாங்க, வெட்கம் இல்லாமல் அரை நிர்வாணத்தோடு. ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண் பிள்ளைங்க, வாலிபர், யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய லிப்ஸ்டிக்கு, அவங்களுடைய முக பாவனை, அவங்க சிலர்லாம் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக லூஸ் மாதிரி பண்ணி திரியிறான், முழுக்க கிறுக்கு சேஷ்டா பண்ணுறான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். அவனுங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கிறுக்கு சேஷ்டா பண்ணுறாங்க. அதனால் அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. என்ன ஆதாயம்? நான் ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸ் ஆகி நான் ஒரு செலிப்ரிட்டி ஆகிடணும். இன்றைக்கி நான் லூஸ் மாதிரி பண்ணால் என்ன ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, 2000 பேர் பார்ப்பாங்க, 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க, 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுவேன். ஆக்சுவலாக அவன் லூஸ் இல்லை,
அவனை உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தியா, இவங்க தான் லூஸு. தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யாரும் பார்க்குறவங்க இல்லைல்ல, சொல்லுங்கள். இல்லைல்ல, இல்லையா? நீங்கள் யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பார்க்குறவங்க இல்லைன்றதை நான் நம்பி தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ கவனிங்க, அப்போது கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா செய்கிறாங்க. ஏங்க, இவன் எல்லாம் வெட்கப்படாமல் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது இதை தூக்கிறதுக்கு என்னங்க வெட்கம்? ஏன் வெட்கப்படணும்? இது என்ன தவறு இருக்குது இதில்? இது மனுஷனை திருத்துதுங்க, மனுஷனை மெய்யான வழியில் நடத்துது, மனுஷனுக்கு நன்மை எது என்று காட்டுகிறது, மனிதனுக்கு நித்திய வாழ்க்கையை காண்பிக்கிற ஒரு வேதத்தை சுமப்பதற்கும், இந்த வேதத்தை குறித்து, இந்த இயேசுவை குறித்து நான் பேசுவதற்கும், நான் ரோட்டில் நின்றோ அல்லது எந்த இடத்துல நின்றோ ஜெபிப்பதற்கோ நான் ஏன் வெட்கப்படணும்? ஏங்க வெட்கப்படணும்? அப்போ யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா சொல்லணும், நீங்கள் சொல்லணும் என்னன்னா, ஏய் நாங்கள் வெட்கப்படக்கூடாதுப்பா, நாங்கள் கையில் வச்சிருக்கிறது மனுஷனுக்கு நல்ல வழியை காட்டுறது, இதில் இருக்கிறவரும் நல்ல வழியை காட்டுறவர். நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் இருக்குது பார்த்தியா, இதை பார்த்து தான் நீ வெட்கப்படணும். நீ பண்ணுற செயல்கள் இருக்குது பார்த்தியா, அதை பார்த்து தான் நீ வெட்கப்படணும்ப்பா. அங்கே நின்று பீடி பிடிக்கிறப்பாரு, அங்கே நின்று சிகரெட் பிடிக்கிறப்பாரு, அதை நினச்சி தான் நீ வெட்கப்படணும். அதெல்லாம் நீ இன்னைக்கு சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்க, என்னுடைய உரிமை நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ அதெல்லாம் நினச்சி வெட்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்காக சேவை செய்யும்படி தம்மை பின்பற்றும்படியாய் அழைக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ரைட். கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய, கர்த்தருக்கு சேவை செய்ய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அப்போ 5 காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் எனக்கு பின்னே வருகிறது. இந்த ஆடுகள் அவருக்கு பின்னே வரக்கூடிய காரியங்கள் என்ன? முதலாவது, ரட்சிக்கப்படும்படியாய் அவருக்கு பின்னே வருகிறது. 2வது, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஜீவனம் பண்ணும்படியாய் வருகிறது. 3வது, அவரை போலவே தங்களையும் வெளிப்படுத்த வாழ அவரை பின்பற்றுகிறது. 4வது, சிலுவையை சுமக்க ஆயத்தமுள்ள ஆடு. 5வது, ஆமென் சொல்லுங்க, சேவை செய்ய, அல்லேலூயா, சேவை செய்ய அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுங்கள். நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கணும், அவரை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ, அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை இந்த காலை வேளையில் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாம் தகப்பனே ஆண்டவரே உண்மையாய் உம்மை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தரே எங்களுக்கு உதவி. உண்மையாய் உம்மை பின்பற்ற, உண்மையுள்ள விசுவாசிகளாய், உண்மையுள்ள இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தரே எங்களை மாற்றுவீராக. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தரே எங்களை மாற்றுவீராக. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையிலே சபையில் வந்து உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை ஆஸ்வதிப்பீராக. பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கலாம், சரீர பலவீனத்தோடு சிலர் இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. வியாதியின் கூறு நிமித்தம் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய எல்லா வியாதியின் வேறுகளை கர்த்தர் அறுத்து போடுவீராக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் பிரச்சனைகளோடு கூட சிலர் இருக்கலாம். ஆண்டவர், அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்து போட்டு சமாதானத்தை, சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தில் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். தடையாய் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை கர்த்தர் தகப்பனே நீர் உடைத்து தகர்த்தெறிந்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ராஜா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்ன தேவைக்காக உட்கார்ந்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் மன வாஞ்சைகளை நீ நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.